உசார் மக்களே, நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ள நிலையில் நாளை முதல் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்களில் அதிக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், அது மட்டுமில்லாமல் மழைக்காலங்களில் குழந்தைகள், பெரியவர்கள், கர்ப்பிணிகளை தனியே வெளியே அனுப்பாதீர்கள், மின்சாதனங்களை கவனமுடனும் பாதுகாப்புடனும் கையாள வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பகுதி உருவாகி 24 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டிசம்பர் 17ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் வெள்ளத்திற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் 3 5 மாவட்டங்கள் தண்ணீரில் இன்றும் மிதந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. விடுமுறை அறிவித்த உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.